ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகளை பாகிஸ்தான் மிகவும் மும்மரமாக மேற்கொண்டிருந்தது. இத்தகையதொரு சூழலில் லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதை முன்னிட்டு வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்துக்காக ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விடுவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை வரவேற்று சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் தமது நிர்வாகம் கொடுத்த கடும் அழுத்தம் காரணமாகவே ஈரான் இந்த பணிவுக்கு வந்ததாக குறிப்பிட்டதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் அந்த ஒப்பந்தம் முழுமையாக கையெழுத்தாகும் வரை ஹார்முஸ் நீரிணை மீதான முற்றுகை நடவடிக்கைகள் முழு வீச்சில் தொடரும் என்று சனியன்று அறிவித்திருந்தார். அத்துடன் எதிர்வரும் 22ஆம் திகதிக்குள் முறையான உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைகளும் சமூக வலைதள பதிவுகளும் வெளியான சில நிமிடங்களிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்தது.